வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோப்ளாக்ஸில் புதுசாக ஒரு மேப் வந்துருக்கு. புதுசாக இல்லை, அது எப்போ வந்துச்சுன்னு தெரில கைஸ். நான் ரொம்ப நாளாக கேமே வந்து விளாட்றதில்ல அப்படிங்கிறதுனால எனக்கு ஒன்றும் தெரில. இது வந்து பெயிண்ட் ஆர் சீக், அதாவது நம்ம போய் ஒளியணும், நம்மளை வந்து கண்டுபிடிப்பாங்க. இதில் 10 ஹைட்ரு, ஒரே ஒரு சீக்கர் தானம்மா. ஓகே, ஐயோ 43 செகண்ட் தாங்க இருக்குது. இப்போ நம்ம எப்படியாவது யாருக்குமே தெரியாத மாதிரி ஒளியணுமே. பக்கா ஃபஸ்ட்டு அப்படியே ஒரு நீல கலரில் ஆயிடுவோம் நம்ம. பக்கா. ஐயோ இது வேணாங்க, அப்படியே ப்ளூ கலரில். ஐயோ இது கேவலமாக இருக்கே. டே பக்காங்க, செம. இப்போ அப்படியே வந்து ஓகே, இதுவே ஓரளவுக்கு தெரியாத மாதிரி தான் இருக்குது, ஆனாலும் எங்கேயோ மாற்றுற மாதிரியே இருக்குங்க. ஃபஸ்ட்டு அப்படியே நம்ம ஒரு உட்கார போச்சு. பக்கா எங்க கண்டே பிடிக்க முடியாதுங்க. ஓகே, என்னை எவனாலே கண்டுபிடிக்க முடியாது. நான் பதுங்கிட்டேன். 3 சீக்கரு 7 ஹைட்ரு. இன்றைக்கி நம்ம தான், நம்ம ஜெயிக்கிறோம் கைஸ். நீங்கள் கையால் ஆட்டாதப்பா. கம்முன்னு எல்லாம் வராங்க. ஓஹோ, எவனா வர மாதிரியே இருக்குங்க. ஓ இதில் விசில். ஓஹோ, விசில் அடிக்க முடியுமா? ஐயோ எங்கடா இருக்கான்? ஐயோ வந்துட்டாங்க கைஸ். ரொம்ப நேரமாக நான் ஒரே இடத்துல தான் உட்காந்துருக்கேன். ஐயோ இவனே கண்டுபிடிச்சி போட்டாங்க. இன்னும் 5 ஹைட்ரு 7 சீக்கிரம் ஆகிட்டாங்க. இதில் இன்னொரு கான்செப்ட் என்னென்னா, நம்ம வந்து ஹைட்ரு மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களும் சீக்கிரம் மாறிடுவாங்க கைஸ். ஸோ வந்து அது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் என்னை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் தோணுது. ஏன்னா நான் வந்து அதே கலரில் வந்து மாஃபியாவாக மாறிட்டேன். ஸோ என்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு தான் தோணுது. பார்த்து எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க கைஸ். இங்கே ஒவ்வொருத்தனா தேடி வெட்டி சாக்கி ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம தான் நினைக்கிறேன். இப்படியே தப்பிச்சிடணும் நம்ம. நான் இந்த இடத்துல சேஃப்டியாக தான் இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறதுனால கொஞ்சம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்க, ஓகேவா? நம்ம சேனலில் வீடியோ போட்டு வருஷம் கிடைக்காச்சு. கொஞ்சம் ஏதாவது லைக் ஷேர்லாம் பண்ணி விட்டிங்கன்னா தான் அப்படியே வீடியோ கொஞ்சம் ரெக்கமெண்ட் ஆகும் எல்லாருக்கும், ஓகேவா? அப்புறம் அடுத்து என்ன கேம் ப்ளே போடலாம் அப்படின்னு சொல்லுங்கள். கேமே எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. நானே வருஷத்துக்கு ஒருக்கா வீடியோ எடுக்கலான்னு வந்தால் அதுலேயும் கேமை கண்டுபிடிக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆயிடுது. ரொம்ப நேரம் தேடி தான் இந்த கேமை கண்டுபிடிச்சி சரி இதை ஒரு வீடியோ கண்டென்ட் ஆக்கிடலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஓகே, பக்கத்தில் நிறைய பேர் போகிறாங்க. அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜெயிச்சிருவோன்னு நினைக்கிறேங்க. சொன்னால் 4 ஹைட்ரு கண்டுபிடிக்கணும். இவங்க பண்ணுறதை பார்த்தா ஒரு அலை கூட கண்டுபிடிக்க மாட்டானுங்க போல். ஸோ நம்ம தான் இந்த மேட்சோட வின்னர்ஸ். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, பெயிண்ட் அமுத்தினோன்னா இன்னும் கியூ அமுத்தினா நம்ம பெயிண்ட் அடிச்சிக்கலாம் போல், கலரும் மாற்றிக்கலாம் போல். ஓகே, இப்போதைக்கு நம்ம எதுவும் தேவையில்லாத வேலை பண்ணலாம். ஏன்னா நம்ம க்ளீனாக கஷ்டப்பட்டு ஒளிஞ்சிருக்கோம். இப்போ போயிட்டு கலர்லாம் மாற்றினா வந்து இது பிரச்சனை என்னால் ஆயிரும். நம்ம அப்படியே பதுங்கியே இருப்போம். க்ளோஸ்அப்பில் ஒருத்தர் கூப்பிட்டு போகிறோம். தப்பிதே சுடுறான்டா. ஐயோ வேணாண்டா. ஐயோ கண்டுபிடிச்சிட்டாடே, போட்டு தள்ளிட்டான். ஏங்க 6 செகண்டுங்க. அடச்சை, இப்படி ஆயிடுச்சுங்க. எங்க 6 செகண்டுங்க. ரிவீலிங் தேர் ஹைடிங் ஸ்பாட்ஸா? எங்கடா ஒளிஞ்சிருக்கானுங்க இந்த தம்பி? சரி, பெஸ்ட் ஹைடர் நம்ம தாங்க. ஓ மை காட். ஓகே, ஏதாவது ஒரு ஓட்டு போடுவோம். பெஸ்ட்டு சீக்கர் 2 கில்லு நம்ம தான். சரி, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணோம். பட் இருந்தாலும் நம்மளை வந்து காலி பண்ணிட்டாங்க. இது ஓட்டு போடுறாடி. டே வேறு எதுக்கு ஓட்டு போடுங்க. டே ஸ்டேடியமே வேணாம்டா. இதுக்கு தான் ஓட்டு 4 ஓட்டு இன்னும் வரைய மாட்டேங்குது. அடா பாவிங்களா, ஸ்டேடியம் சுத்தம்டா. ஒரு மொக்க மேப்பில் நம்மளை போய் கோர்த்து விட பார்க்குறாங்க. இப்போ நம்ம சீக்கிரம் வருவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம், சீக்கிரம் வருதா ஹைட்ரு வருதா. நம்ம மறுபடியும் நம்மளை ஹைட்ரு ஏங்க. சரி விடுங்க, நம்ம ஹைட்ரா இப்போ ஒளிகிற இடத்த வந்து எவனாலே கண்டுபிடிக்கக்கூடாது. அப்படி ஒளிகிற நம்ம இருங்க. இவங்க ஒளிஞ்சா மாட்டிக்குவேங்க. நான் ஈஸியாக மாட்டிடுவேன். ஸோ அதுக்கு இன்னொரு பயங்கரமான யோசனை இருக்குது. இருங்க, நம்ம இங்கே போயிட்டு இந்த இடமே ஒரு மறைவான இடம். அப்படியே இங்கே நின்றுட்டு நம்ம போஸை மாற்றிடுவோம். இருங்க, இதில் வந்து இது ஜிஜோடே என்னடா போசுது. ஓகே, இது பக்காங்க அப்சல்யூட்லி வந்து அப்படியே ஒரு கலராக மாறிட வேண்டியதான். இங்கே முன்னாடி எல்லாம் ஆயிடுச்சுல. ஓகே, அப்படியே கொஞ்சம் ஓகே. திரும்புடா தம்பி. பக்காங்க. இப்போ எவனாலே கண்டுபிடிக்க முடியாது நம்மளை. நம்ம இந்த தடவை ஜெயிக்கிறோம். ஜெயிச்சா தீரோம். நம்ம இந்த தடவை நம்ம தான் வின்னராக இருக்கணும். ஹைடர்ஸ் ஜெயிக்கணும். லாஸ்ட் டைம் நம்ம தெரியாமல் லாஸ்ட்டாக மாட்டினது நம்ம தான். ஸோ அதனால் நம்ம கதையை முடிச்சு விட்டாங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
ஆனால் இது பின்னாடி விழுறது சரியா இல்லையே, கொஞ்சம் அப்படியே வெளியே போய் ஒளியலாமா? அதனால் அதனால நம்ம மாட்டுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம அப்படியே இங்கே பதுங்கிட்டே இருப்போம். ஓகேவா? இங்கே பதுங்கிட்டு இருந்தால் தான் நம்மளால் வந்து மாட்ட முடியும். ஓகே, விசில் அடிக்க போகிறேங்க. சைடில் போகிறேங்க. கவுண்ட் ஒன் போட்டிருக்கு. 4 செகண்டில் ஒன்றா நம்ம விசில் அடிப்போம். அதுக்குள்ளே நம்ம வந்து விசில் அடிக்காமல் தான் இருக்கணும். இப்போ அடிச்சிட்டோம், ஒரு விசில் அடிச்சிருக்கேன் நான். எவனுமே இல்லை. ஓகே, நம்ம நினச்சாலும் வேணால் விசில் அடிச்சுட்டே இருக்கலாம் போல் கைஸ். இங்கே பாருங்கள், விசில் அடிக்க காசு வருது. பரவாயில்ல, இதுவும் நல்லா இதாக தான் இருக்குது. பட்டு எவனா வர மாதிரி தெரில. சரி, வெயிட் பண்ணுவோம். நம்ம அப்படியே இங்கேயே காத்திருப்போம். எவனா அதுக்குள்ளே எவனை கண்டுபிடிச்சிட்டிங்க? சுச்சு யோக கீழே இருக்காங்க எவனோ ஒருத்தன். மேலே வராதப்பா தம்பி, வாடப்பா. இங்கே போனான் அவன். எங்கடா போனான்? ஐயோ, இங்கே தாங்க இருக்கான். போயிட்டான். அப்படி தான் போகிறான். என்னடா படுத்துட்டுலாம் பண்ணுறான்? டேய் படுத்துட்டுலாம் என்னென்னமோ பண்ணுறாங்க. ஐயோ, என்ன பண்ணுறானோ புரியல. ஓகே, இவ இப்படி உள்ளே போயிட்டா நம்ம அப்படியே பதுங்கிட்டே இருப்போம். ஏங்க ஒருத்தன் நம்ம ஒளிஞ்சிருக்கிறது தெரிஞ்சே இங்கே வந்து குதிக்கிறான். ஐயோ, என்னடா அது? மணியா தங்கம்லாம் பேர் வச்சுட்டு வந்திருக்கானுங்க. ஐயோ, காசு படம் துட்டு படி. ஐயோ, இன்னும் இங்கே வந்துட்டான். கரெக்டாக வரானுங்களே. மாட்டிடுவோமோ. போயிட்ட கீழே போயிட்டான். ஐயோ, இவன் இங்கே வந்துட்டாங்க. ஐயோ, சுட ஆரம்பிச்சிட்டான். ஐயோ, வேணாண்டா விட்றா. டே ப்ளீஸ். ஐயோ, விட்றா. நல்ல வேலை, 4 புல்லட் என் மேலே இறக்கிட்டான். இருந்தாலும் நான் ஒன்றும் சாகலை. மண்டையிலே லச்சுக்கு அப்படின்னு 3 குண்டை இறக்கிட்டாங்க. நல்ல வேலை, ஒன்றும் உசுறு போகல. நல்ல வேலை, தப்பிச்சிட்டேங்க. ஓகே, இப்போ வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து இதை முடிக்க போகிறோம். அப்படியே ஒரு சவுண்டை போடுவோம். ஓகே, ஒரு விசில் அடித்தாச்சு. ஏன்னா வரானா என்ன? அவ்வளோதான் கைஸ், இந்த மேட்ச்லேயே ஐடியாஸ் தான் ஜெயிக்க போகிறோம். சீக்கர்ஸால் ஒன்றும் பண்ண முடியல. இங்கே ஒருத்தர் வந்துட்டோம். கரெக்டாக வந்திருக்கானுங்க. என்னை ஒருத்தர் சுட்டான். பட் இருந்தாலும் நான் தப்பிச்சிட்டேன். ஆனாலும் சரியாக சுட்டான். பாதி எடுத்து போயிடுச்சு. இன்னொரு ஒரு சுடு சுட்டுருந்தாலும் நம்ம வந்து செத்துருப்போம். டடன். இங்கே தான் நான் ஒளிஞ்சிருக்கேன். சாம மறுபடியும் நம்ம தான் கைஸ் பெஸ்ட் ஐட்டாக வந்திருக்கோம். ஓகே, ப்ரிசன் அதிக ஓட்டு போட்டாச்சு. ப்ரிசன் எல்லோரும் ப்ரிசனுக்கு தான் போடுறாங்க. சரி, நம்ம வேறு எதுக்காவது ஓட்டு போட்டு வைப்போம். ஹவுஸா? ஐயோ, இங்கே சைடில் பாருங்க, ப்ரிசனுக்கு தான் ஓட்டு வந்துட்டுருக்குன்னு பார்த்தா சைடில் ஹவுஸுக்கு ஒரு 100 பேர் ஓட்டை போட்டு வச்சுருக்கானுங்க. இப்போ வச்சு நம்ம சீக்கிரம் போனோம். ஏன்னா ஹைட்ரா போய் நம்ம நிறைய மாதிரி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோம். சீக்கிரம் போனால் தான் நம்மளால் எதாவது பண்ண முடியும் அப்படின்னு தோணுது. ஸோ நம்ம வந்து சீக்கிரம் வந்து ஒரு டைம் போய் பார்ப்போம் அப்படின்னு எனக்கு தோணுது கைஸ். ஓகே, ரோப்ளாக்ஸ் கேட்டானுங்க. அவங்க ரோப்ளாக்ஸ் கேட்காம எதுவுமே பண்ண மாட்டாங்க. பாவிங்களா, ஹைட்ராவே போட்டு என்னை ஒளிய வச்சே டார்ச்சர் பண்ணுறானுங்க கைஸ் இவனுங்க. இருங்க, இதில் ஒளிய முடியும். இங்கெல்லாம் ஒளிஞ்சால் மாட்டிக்குவேன் நான். ஏதாவது ஒரு தரமான இடத்துல ஒளியணுமே. என்னடா இடி மின்னல்லாம் இருக்குது? சிச்சு எங்க? ஐயோ, 30 செகண்ட் தான் இருக்குது. கொஞ்சம் மாட்டினேன். இதென்ன நல்லா இருக்கே. பெயிண்ட் ப்ரௌன் கலர். சரி, கண்ணே தெரியலடா. எனக்கு நானே தெரியலடா. அவ்வளோதான், ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சாச்சு. ஓகே, மாட்டேன் தான் நினைக்கிறேன். இங்கெல்லாம் வந்து தேடுற அளவுக்கு எவனுக்கு அறிவு இருக்காது. இருந்தாலும் எனக்கு லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஐயோ, மண்டைக்கு பெயிண்ட் அடிக்கலைங்க. இல்லைடா ப்ரௌன். பக்கம் இருங்க, இன்னும் கொஞ்சம் அப்படியே ரைட்டில் ஒரு மூவ்மெண்ட் பண்ணி. ஐயோ, இப்படி இருந்தால் தெரியுது, மண்டை தெரியுது. ஐயோ போச்சு. எங்க எவனை சுட்டாங்க? எவன்டாவன் ஒத்தாடி வந்துட்டான். எவனை ஒருத்தன். தம்பி போயிருப்பா, தம்பி போப்பா. போயிட்டாங்க. ஐயோ டே, என்னடா எல்லாம் இங்கே வரீங்க? என்ன இவன் இங்கே நிற்கிறான்? போடா வரவா போடா. போயிட்டான். ஓகே, அப்படியே கொஞ்சம் லுக் விடுவோம். இங்கே ஒருத்தன் கண்ணாடி போட்டு ஸ்டைல் பண்ணுறான். ஓகே, அவன் அப்படியே போயிட்டுருக்கட்டும். லைப்ரரி. ஓகே, இந்த இடம் நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் மாட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நம்ம வாட்டுக்கு ஃப்ரீயாக ஜாலியாகவே இந்த இடத்துலையே உட்காந்துருக்கலாம். நம்ம அவ்வளோ விசில் கூட அடிச்சுக்கலாம். நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம மாட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. நம்மளால இந்த இடத்துல எவனாலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு ஸ்பாட் இது. எவனாவது கீழே
ஏங்க சொல்லி வாய மூடலைங்க, சொல்லி வாய மூடலைங்க. போட்டாடுங்க போட்டாடுங்க ஐயா, போட்டாங்க நம்மளை போட்டாங்க. இப்படி பட்டாடுங்களே. சரி எங்கடா வெளியே வர்றா, வெளியே வாடா. அவனை எங்கடா வச்சுருக்கீங்க? வெளியே வாங்கடா, ஒத்தைக்கு ஒத்த வாடா. இந்த பாட்டில் ஆகிட மாட்டானா? டே வெளியே வாடா. என்ன ஏதோ தப்பாக தெரியுது. டேய் இப்போ அதாங்க சொல்லி நான் வாயை கூட மூடல, அதுக்குள்ளே இப்படி வச்சு என்னை போட்டு தள்ளிட்டாங்க. ஒன்று பேர் சொல்கிறேன். ஓகே, இப்போது தேடிட்டு இருந்தாலும் எவனும் கிடைக்கவும் மாட்டேங்கிறானுங்க. எங்கடா போய் பதுக்கிருக்கீங்க? சே, செம ஸ்பாட்டுன்னு நினச்சா நம்மளையவே டிஸ்கோ டான்ஸ் ஆட வச்சுட்டாங்க. எங்கடா ஏதோ நகுந்த மாதிரி சவுண்ட் வந்துச்சு. ஏய் எவனா இருக்கீங்களாடா? என்ன ஏய் இங்கடா பதுங்கி இருக்கான்? என்னடா ரவுண்டு கட்டி அடிக்குது? எக்கடா எங்கே இருந்தால் விசில் அடிக்கிறானுங்க. டேய் இல்லைங்கடா, மேலே இருக்கானா பின்னாடியா சைட்லையா? இங்கே இதுக்குள்ளெல்லாம் பதுங்கியிருப்பானுங்களா என்ன? இவனுங்க அவ்வளோ அறிவாளியெல்லாம் இல்லை. போட் என்ன சொல்லி பார்த்தீங்களாங்க? எங்கே ஒழிச்சிட்டு இருந்தேன். நல்லா வேலை, ஒரு கில் பண்ணிட்டோம். ஸோ அது வரைக்கும் நமக்கு ஹாப்பி. எதோ தெரியுது. ஐயோ என்ன எல்லா டேரக்ஷன்லேருந்து அடிக்குது. ஸ்ட்ரைட்டாக ரைட்லையோ யாரோ ஒரு ஆள் மாட்டுங்கடா ப்ளீஸா. ஐயோ 4 3 போச்சுங்க. எங்கடா ஒழிஞ்சிருங்க? அங்கெல்லாம் இருந்திருக்காங்கங்க. சே, நான் பார்க்கவே இல்லை. பெஸ்ட்டு சீக்கிரமாகவும் நம்ம வரல, பெஸ்ட்டு ஹைட்ராகவும் நம்ம வரல. நம்ம கதையை முடிச்சு விட்டாங்க போங்க. சோ நல்லா விளாட்லான்னு பார்த்து இப்படி சொதப்பி விட்டவே. சரி விடுங்க, இப்போ நம்ம வந்து சீக்கிரம் போய் நம்ம கண்டுபிடிக்கிட்ட முடியுதான்னு பார்ப்போம். ஓகே, நமக்கு ஸ்கூல் மேப் வந்திருக்கு. உள்ளே நம்ம போகிறோம், இது பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இதை கேன்சல் பண்ணுறோம். ஓகே, இது என்னது? இது சீக்கிரம் டேய் ஹைட்ராவே போடாதீங்கடா. எங்கடா இந்த டைம் ஒளிகிற இடத்துல ஒரு பையன் நம்மளை கண்டுபிடிக்கக்கூடாது. இந்த ஸ்பாட்டு சோளமாக இருக்குது. ஐயோ டைம் ஆச்சே. விடுங்க, வேறு வழியே இல்லை, நம்ம இங்கே பதுங்கிடுவோம். பெயிண்டடு. இந்த கலர் வேறு என்ன கலர்னு தெரியலையே. எப்படா இந்த கலர் நான் கொண்டு வருவேன்? ஐயோ மாட்டி விட்டாரேடா. சுத்தம் நாம் முதல்ல மாட்ட போகிறது உறுதி. எங்கே செத்துட்டாக்கிறாடி பண்ணிக்கடா. ஐயோ ப்ளூ கலர். ஓகே, ப்ளூ கரெக்டாக இருக்குன்னு தோணுது. ஏன்னா சாணி மாதிரி ஆயிடுச்சு. டே இது ஓகே. இது இல்லைடா. போடா. இப்போ நம்ம தான் ஃபஸ்ட்டு மாட்டுவோம். இருந்தாலும் எதுக்கும் இருப்போம். செத்துனோம் நம்ம. அவ்வளோதான், சொன்னேன்ல. நானே சொன்னேங்க, அந்த இடத்துல வந்து நான் ஒளியிருக்கே இடத்தையே ஃபிக்ஸ் பண்ணேங்க. அதுக்குள்ளே வந்துட்டானுங்க அவனுங்க. ஸோ என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அதுக்குள்ளேயே நம்மளை போசிக்கிட்டு போட்டு தள்ளிட்டாங்க. என்ன பண்ணுறது எனக்கு சொல்கிறது. சரி, ஐயோ 3 ஹைட்ரு 8 சீக்கிரம் ஆகிட்டாங்க. அதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் சீக்கிரம் ஹைட்ரஸ் காலின்னு நினைக்கிறேன். எல்லாமே பிடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல ஒளியிருக்கே ஒன்றும் இல்லைங்க பெருசாக. அதனால தான் நான் மாட்டிக்கிட்டேன். டேய் திட்டு போயில தம்பி திட்டு. அப்போ அவ்வளோதான் முடிஞ்சு. ஒரு ஹைட்ரு நீ 10 சீக்கிரம் இருக்காங்க. காலி. அந்த ஒருத்தனை சீக்கிரம் மாட்டிக்கலாம். அது எங்கே ஒளிஞ்சிருப்பானே தெரியாது. அதான் இந்த மேப்பில் ஒளி இருக்கே இடமே ஒரு கரெக்டான இடமே இல்லை. அவங்க பாருங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. செத்துனா போச்சு போங்க. அடா பாவிங்களா, இப்படி ஒரு இதை பார்த்து நம்ம வந்து சிக்கிக்கிட்டோம். அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே இந்த கேம் நம்ம ஜெயிக்கிறோம் கைஸ். இந்த கேமை நம்ம வந்து ஜெயிச்சு நம்ம ஒரு மாசான ஒரு பிளேயர் அப்படின்னு இந்த உலகத்தை நிரூபிக்கிறோம். ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த கேம் ஜெயிக்க முடியுதான்னு ஓகே. இப்போ நமக்கு பழக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அதாவது ஸ்டேடியம்.
இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பதுங்கறதுக்கு இடமே கம்மியாக தான் இருக்குது. நிறையா இருக்குதுன்னா நான் சொல்ல மாட்டேன். இடமே ரொம்ப கம்மி. இருங்க ஏதாவது பண்ணணுமே. சரி போஸ்ட் மாற்று டக்குனு மாத்துறா. போச மாற்று. யார் இவனோ எங்கே வந்து படுத்து கிடக்குறேன் பாருங்க. ஒளிருக்குள்ளேயே டக்குன்னு மாற்றி விட்டாடுங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் நம்ம மாட்ட போகிறோம், அது உறுதி. இப்படி ஆடிட்டு வேறு இருக்கேன். நான் 100% மாட்ட போகிறோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம தப்பிக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் கணிப்புப்படி நான் வந்து ஃபஸ்ட்டு மாட்டாலே நானாக தான் இருப்பேன் போல். ஏன்னா மட்டமெல்லாம் இப்படி படித்து கிடக்கிறேன். நான் கொஞ்சம் சைடில் போய் அப்படியே விழுந்துருவோம் மாக்கில். இப்போ வாய்ப்பு இருக்குங்க. அப்படியே கொஞ்சம் அப்படியே பண்ணு. கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் இப்போ ஓகேங்க. இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இல்லை. நல்ல வேலை. இப்போ வந்து போஸ்ட்டில் போயிட்டு அப்படியே உட்காந்துருவோம். உட்காந்து திரும்புடா. லூஸ் பின்னாடி செத்த நான் மாட்டிக்கிட்டேங்க. அட பாவி, என்னடா போசுது. டே போச மாற்றுக்கடா. படுத்துரு. சுத்தம் கீழே போயிடுறான். ஏண்டா உன்னமாடா என்ன பார்க்கல. இங்கே ஒருத்தர் குதிச்சு படுத்துட்டுலாம் கிடக்குறேன். ஐயோ யாருங்க அது? இங்கெல்லாம் வந்துட்டாங்க. நல்ல வேலை. ஐயோ உன்னவே நான் ஒழுங்காக படிக்கலைங்க. ஐயோ போஸ் வேறு மாற மாட்டேங்குது. இப்போ எப்படா பார்த்து விளையாடு. இங்கேயே நிற்கிறானுங்க உனக்கு வேறு. கொஞ்சம் நகரணும். இப்படி இல்லைடா. இப்போவும் ஓகே இல்லை. பேசாமல் நம்ம ப்ளூக்கு பதிலாக ரெட் அடிச்சிடுவோமா? அதான் எனக்கு என்னமோ கரெக்டாக இருக்கும்னு தோணுது. இருக்குங்க மாசுங்க தூசுங்க. இருங்க கொஞ்சம் கலரை மட்டும் மாற்றிடுவோம். மண்டையில் மட்டும் கொஞ்சம் முதுகில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இறக்கலான்னு தோணுது. இல்லை ரெட்டு தான் ரொம்ப இதுவாக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக மாற்றிட்டு போச்சு சத்தனி. ஓகே பக்கான்னு தான் தோணுதுங்க. எதுவும் தெரில. பட் மண்டையும் உடம்பு கொஞ்சம் கலர் வேரியேஷன் இருக்குது. அது எனக்கு தெரிஞ்சு மாட்டிடுவோன்னு தோணுது. இருக்கேன் கொஞ்சம் இது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ பக்காங்க முடிஞ்சுங்க. நம்ம கலர் அடித்து முடிக்கிறதுக்குள்ளே ரவுண்டே முடிஞ்சிச்சு. ஓகே நம்ம தான் இந்த மேட்சோட வின்னராக மாறி இருக்கோம். ஒரு தரமான ஒரு இதில் போய் எல்லா ஐடருமே ஜெயிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட. பெஸ்ட் ஐடர் நான் இல்லையா? நான் தான்டா. பாதிங்களா இங்கே பாருங்க. பெஸ்ட் ஐடர் நான் இல்லைன்னு போட்டாங்க. எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது. ஓகே கேஸ், இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் இந்த கேம் ரொம்ப ஃபன்னாக தான் இருந்துச்சு. நான் நிறைய மேட்சஸ் விளாண்டேன். அதெல்லாம் வேணால் அடுத்த வீடியோ வேணால் முடிஞ்சால் நான் போடுறேன். இல்லை கிட்டத்தட்ட நான் ஒரு 20-30 மேட்ச் கேவலமாக தோற்றேங்க கைஸ். அதெல்லாம் இந்த வீடியோவில் இல்லை. அதெல்லாம் நான் தூக்கிட்டேன் நிறையா இதை. அதுலலாம் உள்ள போனவுடனே நான் போட்டு தள்ளிட்டாங்க. அதெல்லாம் வேணால் சேர்ந்து இன்னொரு வீடியோவை நம்ம மேக் பண்ணலாம். ஓகே பாய் கைஸ், எல்லாருக்கும் பாய். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்ருங்க. பாய்.